Good morning, my dear students, and welcome back. As far as this presentation is concerned, I am going to explain you the various objectives of trade union. In the presentation, trade union oda objectives enna அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்றேன். Trade union oda objectives நிறைய இருக்கும், but let us concentrate on some of the important objectives. Okay. இந்த ஸ்லைட்ல பார்க்கக்குள்ள இந்த ஃபாலோயிங் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து கூறப்பட்டதெல்லாம் ட்ரேட் யூனியனோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறாங்க. அதில் நம்பர் 1ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு இம்ப்ரூவ் த எக்கனாமிக் லாட் அப்படின்னு இருக்கு. எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்னு வச்சுங்க, லாட் இல்லை, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பை செக்யூரிங் தெம் பெட்டர் வேஜஸ் அப்படின்னாக்கா, ட்ரேட் யூனியனோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு இம்ப்ரூவ் த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபரர்ஸ், தொழிலாளர்களோட பொருளாதார நிலையை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது. இந்த எக்கனாமிக் கண்டிஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரேட் யூனியன் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி, எப்படி கூட்டு பேரம் பேசி, தட் இஸ் கலெக்டிவாக பார்கெயின் பண்ணி, தட் இஸ் கலெக்டிவ் பார்கெனிங் மூலமாக எம்ப்ளாயீஸுக்கு, லேபரர்ஸுக்கு, தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு சம்பளம் அதிகரித்து வாங்கி கொடுக்குற வேலை, சம்பளம் அதிகப்படுத்தி வாங்கி கொடுக்குற, மேனேஜ்மெண்ட்கிட்டேருந்து வாங்கி கொடுக்குற வேலை ட்ரேட் யூனியனோடது. இதன் மூலமாக பை திஸ் they feel that they are able to improve the economic conditions of laborers. கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட நிறையா சம்பளம் வாங்கி கொடுத்தாக்கா, நிறையா கூலி அதிகமாக வாங்கி கொடுத்தாக்கா, ட்ரேட் யூனியனோட மெம்பர்ஸ், தட் இஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் லேபரர்ஸோட எக்கனாமிக் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு, ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபரர்ஸோடது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு செக்யூர் ஃபார் ஒர்க்கர்ஸ் பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. டு செக்யூர் ஃபார் ஒர்க்கர்ஸ் பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னாக்கா, டு செக்யூர் ஃபார் ஒர்க்கர்ஸ்னாக்கா, ஒர்க்கர்ஸுக்கு ஒரு விதமாக ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும், செக்யூர் பண்ணணும், கேரண்டி பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, there are two important concepts which you should always keep in mind and do not confuse with it. Number 1 is working conditions. Number 2 is conditions of work. நம்பர் 1 ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ரெண்டாவது கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க். இந்த இடத்துல ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தொழிலாளர் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவனை சுற்றி சுத்தமாக இருக்கா, க்ளீனாக இருக்கா, கார்பேஜ் இல்லாமல், குப்பை இல்லாமல், அசிங்கமாக இல்லாமல், க்ளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறது தான் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஆஃப் 1948 செக்ஷன் 11 to 20 செக்ஷன் 11 to 20 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு 3வது சாப்டராக குறிக்குது. இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், 3rd chapter deals with health and hygiene. இந்த செக்ஷன் 11 to 20 என்னென்ன சொல்லியிருப்பாங்க, cleanliness, disposal of wastes and effluences, ventilation and temperature, dust and fumes, artificial humidification, overcrowding, lighting, drinking water, latrines and urinals and spittoons. இந்த 11 to 20 இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அது தொடர்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செக்ஷன் 21 to 41 சேஃப்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் அவங்களோட சேஃப்டிக்கு என்னென்ன உறுதிப்படுத்த வேண்டும், மேனேஜ்மெண்ட் என்னென்ன கேரண்டி பண்ணணும் அப்படிங்கிறத சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஆஃப் 1948 செக்ஷன் 21 to 41 என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, செக்ஷன் 42 to 49 ஸ்டாச்சுட்டரி வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ், வெல்ஃபேர் ப்ரொவிஷன்ஸ். கண்டிப்பாக சட்ட ரீதியாக தொழிலாளர்களுக்கு என்ன நல்ல திட்டங்களை நிறுவனத்துக்குள்ளே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கணும், ஒர்க்கர்ஸுக்கு சுமூகமான ஒரு ஸ்மூத் கண்டினியூல் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். இது சட்டத்தை சொல்லியிருந்தாலும் ஒரு சில ஃபேக்ட்ரிஸில் ஒர்க்கர்ஸுக்கு கிடைக்காம போகும். மேனேஜ்மெண்ட் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் அதிகமாக கொடுப்பாங்க, ஒரு சில நேரத்தில் கம்மியாக கொடுப்பாங்க, ஒரு சில நிறுவனத்தில் இல்லாமையே இருக்கும். ஸோ இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல, ஸோ கம்மியாக ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் சுமாராக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட ட்ரேட் யூனியன் பேசி இதை மேம்படுத்துவாங்க. இதுதான் டு செக்யூர் ஃபார் ஒர்க்கர்ஸ் பெட்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூணாவது ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு செக்யூர் போனஸ் ஃபார் த ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் த ப்ராஃபிட் ஆஃப் தி
enterprise or organization to secure bonus for the workers. மூணாவது ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பண்ணாக்கா ஒர்க்கர்ஸுக்கு போனஸ் பெற்று தர வேண்டும். மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட இருந்து போனஸ் வாங்கி தரணும். போனஸ் எப்போ கொடுக்க முடியும்? ஒரு நிறுவனம் எந்த நிறுவனம் லாபம் சம்பாதிக்குதோ அந்த நிறுவனம் லாபத்துலேருந்து ஒரு பங்கு போனஸ்க்குன்னு ஒதுக்குவாங்க. அதை நியாயமாக ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளோ அதிகமாக மேக்ஸிமம் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமமாக வாங்கி கொடுக்கணும். ஒர்க்கர்ஸுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டேருந்து பேசி போனஸ் வாங்கி கொடுக்கணும். இது வந்து மூணாவது ஆப்ஜெக்டிவ். அடுத்த ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டு என்ஷோர் ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த ஒர்க்கர்ஸ். இந்த சென்டென்ஸில் வந்து டு என்ஷோர் ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நிறுவனத்தில் வந்து ஒர்க்கர்ஸோட ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்ஸ்டேபிளாக இருக்கும், நிலையாக இருக்காது. நிலையாக இருக்குதுன்னா கண்டினியூஸாக வேலை இருக்காது. அப்போ ஒரு சில ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்ச நாள் வருவாங்க, கொஞ்ச நாள் உங்களுக்கு வேலை இல்லை, அப்புறம் போயிடு அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்க போகிற மாதிரி இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு சில ஒர்க்கர்ஸுக்கு வந்து டெம்பரரி ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, அவங்க பர்மனெண்ட் பண்ணணும். அதையும் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எடுத்து வந்துக்கலாம். டு என்ஷோர் ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ் அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் வேலை நிறுவனத்தில் வேலை ஸ்டேபிளாக இருக்கணும், தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கணும், அதில் எந்த விதமான பிரேக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் ரெசிஸ்ட் த ஸ்கீம்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் விச் ரெடியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் ரெசிஸ்ட்னாக்கா ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா தடுக்கிறது. ட்ரேட் யூனியன் மெம்பர்ஸ் எல்லாரும் மேனேஜ்மெண்ட்டை ஒரு விஷயத்தில் தடுப்பாங்க. என்ன தடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட் நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க, நிறைய டெக்னிக்ஸை கையாளுவாங்க. அந்த டெக்னிக்ஸை கையாளுறது மூலமாக அவங்க வந்து லேபரர்ஸுக்கு தொழிலாளர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி பண்ணிடுவாங்க. எப்படி பண்ண முடியும்? இதை ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஃப் யூ இன்ட்ரோடியூஸ் மோர் அண்ட் மோர் சொஃபிஸ்டிகேட்டட் மெஷின்ஸ் ஆர் கம்ப்யூட்டரைஸ்டு மெஷின்ஸ். எப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் சொஃபிஸ்டிகேட்டட் மெஷின்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்களோ அது 10 ஆள் செய்கிற வேலையை ஒரு மெஷின் செஞ்சிடும். அப்போ 10 ஆள் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி மிஷின்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஆட்கள் வந்து குறைப்பாங்க, ஆட்களுக்கு வேலை இல்லாமல் போகும். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரியான யுக்தி, இந்த மாதிரியான டெக்னிக் அடாப்ட் பண்ணுறதுலேருந்து மேனேஜ்மெண்ட்டை தடுக்கணும். தட் இஸ் ஃபோர்த் ஆப்ஜெக்டிவ். இந்த ஃபிஃப்த் ஆப்ஜெக்டிவில் என்ன சொன்னாங்க, பாயிண்ட் நம்பர் 5ல் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா டு ப்ரொவைட் லீகல் அசிஸ்டன்ஸ் டு ஒர்க்கர்ஸ் இன் கனெக்ஷன் வித் டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் ஒர்க் அண்ட் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். இப்போ ஒரு சில நிறுவனத்தில் எல்லாருக்கும் சுமூகமான நிலைமை இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறுவனத்தில் நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரலாம். அதில் 2 முக்கியமான பிரச்சனையை இங்கே கோட் பண்ணுறாங்க. தட் இஸ் dispute regarding work. dispute என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கருத்து வேறுபாடு. dispute is nothing but differences of opinion between management and employees. அப்போ இந்த டிஸ்பியூட்டில் ரிகார்டிங் ஒர்க் ஆர் ரிகார்டிங் பேமெண்ட் ஆஃப் வேஜ் அப்படின்னாக்கா சம்பளம் சம்மந்தமாக, கூலி சம்மந்தமாக, இல்லைனாக்கா உன்னை வேலையில் வைக்கிறதா இல்லை வேலையில் வைக்கக்கூடாதா, உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன், உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா வேலை சம்மந்தமாக, ஊதியம் சம்மந்தமாக, 2 விஷயம் சம்மந்தமாக ஏதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னாக்கா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஒர்க்கர் வந்து ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தப்பு செஞ்சுட்டான். அந்த தப்பு செஞ்ச எம்ப்ளாயி மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவனை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ சஸ்பென்ஷனில் இருக்கக்குள்ள அவனுக்கு ஃபுல் சம்பளம் கிடைக்காது. என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் இருக்கும், அவன் மேலே விசாரணை கமிஷன் வைப்பாங்க, விசாரணை பண்ணுவாங்க. அப்போ அவனுக்கு ஃபுல் சம்பளம் கிடைக்காது. அப்போ அவன் வேலைக்கு வர மாட்டான். அவனுக்கு சம்பளத்தில் ஃபுல் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் தான் சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த லேபரர் வந்து மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து கேஸுக்கு போகணும், கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஒரு எம்ப்ளாயியை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ இந்த லேபரருக்கு வேலையே இல்லை, இந்த தொழிலாளருக்கு வேலையே இல்லை. இப்போ என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டு கிட்ட கேட்டு பார்த்தா, ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. இப்போ லீகலாக தான் அவன் ஃபைட் பண்ணணும், கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்போ கோர்ட்டுக்கு போனால் வக்கீல் காசு கொடுக்கும், லீகல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா இருக்குது. அதை எப்படி மீட் அவுட் பண்ணி தான் ஏற்கனவே வேலை இல்லை, அப்புறம் எப்படி கையில் காசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பண உதவி செய்வாங்க. பண உதவி செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த ட்ரேட் யூனியனுக்குன்னு ஒரு லாயர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லாயர் இருப்பாங்க. அந்த லாயர் இந்த தொழிலாளரோட கேஸை வந்து லீகலாக ஃபைட் பண்ணுவார், லீகலாக சண்டை போடுவார், கோர்ட்டில் போய் அவருக்கு ஜெயிச்சு அவரோட பதவியை திருப்பி வாங்கி கொடுப்பாரு. இதுதான் பாயிண்ட் நம்பர் 5ல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியனில் சொல்கிறாங்க. தென் பாயிண்ட் நம்பர் 6, 6வது ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டு ப்ரொடெக்ட் த ஜாப்ஸ் ஆஃப் லேபர் அகெயின்ஸ்ட் ரிட்ரென்ச்மெண்ட் அண்ட் லே ஆஃப்.
இந்த 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 6th பாயிண்ட்டில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து ரிட்ரென்ச்மெண்ட், இன்னொன்று வந்து லே ஆஃப். இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், ஐடி ஆக்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா செக்ஷன் 200 என்னத்தை டிஃபைன் பண்ணாக்கா ரிட்ரென்ச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை டிஃபைன் பண்ணுது. அதே இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் வந்து ஐடி ஆக்டில் செக்ஷன் 2KK ஃபார் காரைக்கால் 2KK defines what a layoff is or layoffனா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் வந்து ரிட்ரென்ச்மெண்ட்னா என்னென்னு செக்ஷன் 200 O for orange 200ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 2KKல லே ஆஃப்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை சிம்பிளாக இப்போதைக்கு மண்டை போட்டு உடச்சிக்கோன்னா ரிட்ரென்ச்மெண்ட்னா என்ன, லே ஆஃப்னா என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன். ரிட்ரென்ச்மெண்ட்னாக்கா நிரந்தரமாக ஒரு தொழிலாளரை வேலையை விட்டு தூக்குறது, அது ரிட்ரென்ச்மெண்ட். இது ஒரு மாதிரியான ஆட்களை குறைக்கிறது. லே ஆஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில காரணத்தினால தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியாமல் போகிற ஒரு நிலைமை. மேனேஜ்மெண்ட்டால் ஒரு சில நாளைக்கு, ஒரு சில காலகட்டத்துக்கு, ஒரு சில சூழ்நிலையில், ஒரு சில ரீசன்னால் அவங்களால வேலை கொடுக்க முடியாமல் போகிற ஒரு நிலைமை. இதுதான் நம்ம லே ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். அது மேனேஜ்மெண்ட் கையிலே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி வந்துச்சு, ஃப்ளட் வந்துச்சு, ஃபயர், எர்த் குவேக், பூகம்பம் வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி நாட்களில் வந்து மேனேஜ்மெண்ட்டால் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுதான் நம்ம லே ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிட்ரென்ச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லே ஆஃபாக இருந்தாலும் சரி, அங்கே லேபரர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. பிகாஸ் it is guided by the principle of no work no pay. வேலை இல்லை, சம்பளம் இல்லை. தட் இஸ் த பிரின்சிபிள். இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. திடீர்னு வந்து 10 நாள் 15 நாள் நிறுவனத்தில் வேலை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அன்றாட காட்சிக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு who are economically backward, who are economically poor, அவங்களால எப்படி சாப்பிட முடியும், எப்படி ஃபேமிலி மேனேஜ் பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை ட்ரேட் யூனியன் வந்து அந்த பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயீஸு, பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ட்ரேட் யூனியனுக்குன்னு ஒரு கொஞ்சம் ஃபண்ட் இருக்கும், காசு இருக்கும். அந்த காசை வந்து இந்த மாதிரி நேரத்தில் பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயீஸுக்கு, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட நல்லதுக்காக இந்த ட்ரேட் யூனியன் வந்து அவங்களுக்காக செயல்படுவாங்க. இது முக்கியமான ஆப்ஜெக்டிவ். தென் point number 7 talks about to ensure that workers get as per rules, provident fund, pension and benefits. இப்போ தொழிலாளர் நிறுவனத்தில் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சில ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கணும், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கணும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சில சலுகைகள் கிடைக்கணும். அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சலுகைகள் தான் பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம்னு சொல்லுவாங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு நிறுவனமும், எல்லா நிறுவனமும் ஒர்க்கர்ஸ்க்கு நியாயமாக சேர வேண்டியதை கரெக்டான நேரத்துக்கு கொடுத்துட மாட்டாங்க. அதை இழுக்கடிப்பாங்க, சில பேர் கம்மியாக கொடுப்பாங்க, முன்ன பின்ன வரும், பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒர்க்கர்ஸுக்கு வந்து ரூல் பிரகாரம், சட்ட ரீதியாக, சட்ட பிரகாரம் என்னெல்லாம் விஷயம் இருக்கோ, ப்ராவிடென்ட் ஃபண்ட் எவ்வளோ கிடைக்கணும், பென்ஷன் எவ்வளோ கிடைக்கணும், மற்ற பெனிஃபிட்ஸ் எவ்வளோ கிடைக்கணும் அப்படிங்கிறத ரூல் பிரகாரம் ஒர்க்கருக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு கேரண்டி பண்ணுறது, என்ஷூர் பண்ணுறது, ஊர்ஜிதப்படுத்துறது வேலை வந்து ட்ரேட் யூனியனோடு இந்த மாதிரி ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 8வது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு செக்யூர் ஃபார் த ஒர்க்கர்ஸ் பெட்டர் சேஃப்டி அண்ட் ஹெல்த் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இப்போ நான் இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஏற்கனவே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை சொல்லக்குள்ள செக்ஷன் 11 to 20 ஹெல்த் அண்ட் ஹைஜீன் சாப்டர் 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். செக்ஷன் 21 to 41 ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஆஃப் 1948 டாக்ஸ் அபவுட் சேஃப்டி மெஷர்ஸ், டாக்ஸ் அபவுட் சேஃப்டி அப்படிங்கிறத சொன்னேன். 42 to 49 வந்து ஸ்டாச்சுட்டரி வெல்ஃபேர் ப்ரொவிஷன். செக்ஷன் 42 to 49 வந்து ஸ்டாச்சுட்டரி வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ப்ரொவிஷன்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ இதெல்லாம் சட்டத்தில் இருந்தாலும் எல்லா நிறுவனமும் செஞ்சிட மாட்டாங்க, தாராளமாக செஞ்சிட மாட்டாங்க. ஸோ சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையே, சட்டத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தையே நிறைய நிறுவனம் செய்யாமல் இருக்கிறப்ப ட்ரேட் யூனியன் வந்து சட்டத்தில் இது இருக்குது, நீங்கள் சட்டத்துக்கு முரண்பாடாக செயல்படுறீங்க, சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறீங்க, சட்டத்தில் இருக்கிறது எங்கள் நியாயமாக கிடைக்க வேண்டியதை எங்களுக்கு கிடைக்கணும், செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சண்டை போடுவாங்க, அவங்கள்ட்ட போராடுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு ஒர்க்கர்ஸுக்கு பெற்று தருவாங்க. இதுதான் 8th ஆப்ஜெக்டிவ். லாஸ்ட் ஆப்ஜெக்டிவ் பாயிண்ட் நம்பர் 9ல் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு செக்யூர் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட்னாக்கா, மேனேஜ்மெண்ட்டில் மேலாண்மை, தட் இஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க்கர்ஸுக்கு பங்கு கொடுக்க வேண்டும். ப்ராஃபிட்டில் ஒர்க்கர்ஸுக்கு ஷேர் கிடைக்கணும், தட் இஸ் ப்ராஃபிட் ஷேரிங். இல்லைனாக்கா நம்ம வந்து போனஸ் அப்படிங்கிறத பேசுகிறோம். போனஸ் எங்கேருந்து வருது? ப்ராஃபிட்லேருந்து வர்றது தான் போனஸு. மேனேஜ்மெண்ட்டில் யார் இருப்பான்? மேனேஜர் இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க, ஃபினான்ஸ் மேனேஜர் இருப்பாங்க, சேஃப்டி மேனேஜர் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பாங்க, ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு தொழிலாளருக்கு, சாதாரண ஒரு எம்ப்ளாயிக்கு மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண என்ன வாய்ப்பு கொடுக்க முடியும்?
அவன் படித்தது ஐடிஐ, எலக்ட்ரிக்கல், ஃபிட்டிங், இந்த மாதிரி ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் ஒர்க் உள்ள வேலைக்கு அவன் எலிஜிபிலிட்டி இருக்கான், அவனுக்கு அந்த வேலை செஞ்சுட்ருக்கான். திடீர்னு அவனை மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு வந்து என்ன அவனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னாக்கா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்கா சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் சேக், மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க்கர்ஸ் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது முடிவெடுக்கக்குள்ள ஒர்க்கர்ஸை கன்சல்ட் பண்ணணும். அந்த சம்மந்தப்பட்ட ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு இது பிரச்சனை இப்படி இருக்குது, இது செய்யணும், என்ன செய்யலாம், போகலாம், வரலாம், உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டாலே மேனேஜ்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஒர்க்கரை இன்வால்வ் பண்ணுற மாதிரி. இதுதான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். இதுவும் ஒரு செப்பரேட் சாப்டர், செப்பரேட் கான்செப்ட், நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ 9th and final objective என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரேட் யூனியன் மஸ்ட் என்ஷோர் தட் ஒர்க்கர்ஸ் கெட் அ ப்ராப்பர் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டில் மேலாண்மையில் ஒர்க்கருக்கு ப்ராப்பராக பார்ட்டிசிபேஷன் கிடைக்குதா இல்லையா, கிடைக்கல அப்படின்னு கிடைச்சிருந்தா சந்தோஷம், கிடைக்கல அப்படின்னாக்கா பெற்றுத்தர வேண்டும், அதை கேரண்டி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ட்ரேட் யூனியனோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் அண்ட் ஃபாலோட் the few of the objectives that I have explained you in this presentation. Thank you.